சூரியன் எஃப்எம் 93.5ல டைம் பாஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆர்ஜே சூர்யா நானும் வந்தாச்சு. இந்த 2 மணி நேர நிகழ்ச்சி ஸ்பெஷலா இருக்க போது. ஏன்னா பிப்ரவரி 27 அதாவது நாளைக்கு வரைக்கும் நம்மளுடைய சூரியன் எஃப்எம்ல நில் கவனி கீழ் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்கள் நம்ம ஷோல கலந்துக்கிட்டு சாலை பாதுகாப்பு குறித்த நிறைய கைட்லைன்ஸ் அண்ட் டிப்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம கூட கங்கா ஹாஸ்பிட்டல் உயிர் அமைப்புல இருந்து டாக்டர் ராஜசேகரன் அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. உங்களை பத்தி சொல்லுங்களேன். சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ராஜசேகரன், கங்கா மருத்துவமனையில எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சையோட தலைமை டாக்டரா இருக்கேன். சார், உயிர் அமைப்பு துவங்கப்பட்டதற்கான காரணம் பத்தி சொல்லுங்களேன். இப்ப உலகத்திலேயே அதிகமான சாலை விபத்துக்கள் இருக்கிறது இந்திய நாட்டுல தான். அதோட சேர்த்து 1000 ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சுன்னா அதுல எவ்வளவு பேர் உயிர் இழக்கிறாங்கன்னு அந்த பெர்சன்டேஜ் பார்த்தாலும் இந்தியால தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் சுமாரா 1,85,000 பேர் இறந்து போறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் ஒருத்தர் சாலை விபத்துனால இறந்து போறாங்க. நம்ம சாலை விபத்துகளை பாக்குற போது எப்பயுமே இறந்து போறவங்க நம்பர் தான் எடுக்கிறோம். ஆனா மேஜரா அடிபட்டு உயிர் வாழ்றாங்க, பட் அவங்களோட லைஃப் பெர்மனண்டா சேஞ்ச் ஆயிடுது அப்படிங்கறது இப்ப சப்போஸ் முதுகு தண்டில் அடிபட்டா அவங்க கம்ப்ளீட்டா கால்களை இழந்துடுறாங்க. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சுமார் 7 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க மேஜரா அடிபடுறாங்க. சோ இதுல தமிழ்நாடு கடந்த சில வருஷங்களாவே நம்பர் 1, 2 அதே ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அதுல கோயம்புத்தூர் சென்னைக்கு அடுத்ததா அதிகமான சிட்டியா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் சுமாரா 250 பேர்ல இருந்து 350 வரைக்கும் கோயம்புத்தூர்ல இறந்து போறாங்க. சோ இது மலேரியா, டெங்கு, டைபாய்டு, காலரா, டிபி நோய்கள் எல்லாம் எடுத்தாங்க கூட அதை விட நம்ம முக்கியமான ப்ரொடக்டிவ் பீரியட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றதுல இளமையில 20 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இறப்புக்கு காரணம் எதுன்னு பார்த்தோம்னா சாலை விபத்துகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த உயிர் அமைப்பு ஏற்பட்டோம். ட்ரூ, சாலை விபத்துகள்ல உயிரிழப்புகள் அதிகமா நடந்துகிட்டு இருந்தாலும் அதுல இருந்து உயிரிழப்புல இருந்து தப்பிச்சாலும் மேஜர் ஆக்சிடென்ட்னால அவங்களுடைய கை கால்களை இழந்து இல்ல பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி கூட பெர்ஃபார்ம் பண்ண முடியாத நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. சோ சார், இந்த விபத்துகள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமா எதை பாக்குறீங்க சார்? நாம சாலை விபத்து யூஸ்வலா எடுக்கணும்னு நினைச்சுன்னா உடனே நம்ம ரோடு நல்லா இருக்கணும், போலீஸ் இன்னும் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்க கங்கா ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன ஆய்வு நடத்தினோம். 100 பேர் ஆக்சிடென்ட் ஆனவங்கிட்ட விசாரிச்ச போது சுமார் 60% ஆனவங்க அந்த ஒரு செகண்ட் நிமிடம் நான் கொஞ்சம் பத்திரமா இருந்திருந்தேன்னா இந்த சாலை விபத்து கண்டிப்பா நடந்திருக்காது, நான் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம், நான் மொபைல்ல பேசாம இருந்தேன்னா, நான் ராங் சைட்ல போகாம இருந்தேன்னா, அந்த ரெட் லைட்ல நின்றுந்தேன்னா, இல்லாட்டி ரொம்ப ஃபாஸ்ட் ஓட்டாம இருந்தேன்னா கண்டிப்பா இந்த சாலை விபத்துகள் நடந்திருக்காதுன்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். நாம மத்தவங்களை பிளேம் பண்றதை விட நாம எல்லாரும் சாலையில பாதுகாப்பா இருந்துட்டோம்னா சாலைகள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதனால அதை வச்சே ஒரு 60% ஆன ஆக்சிடென்ட்ஸை குறைச்சிடலாம். அதுக்காக தான் உயிர் அமைப்பு வந்துச்சு. அதாவது ஒவ்வொருத்தரும் சாலையில இருக்கும் போது ரொம்ப அதிக பாதுகாப்பாக இருந்து நம்ம உயிருக்கு மட்டுமில்ல ரோட்ல இருக்கவங்க எல்லாத்து உயிருக்கும் பாதுகாவலனா இருப்பேன், நான் உயிர் காவலனாக இருப்பேன் அப்படிங்கிறது கொண்டு வரதுக்காக இந்த உயிர் அமைப்பு ஏற்பட்டுச்சு. சாலை பாதுகாப்பு அப்படிங்கிறது ரோட்லயோ அடுத்தவங்க கிட்டயோ கிடையாது, நம்ம கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அது நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லி புரிய வச்சிருக்காங்க. உயிர் அமைப்புல இருந்து என்ன மாதிரியான சோஷியல் அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். எல்லா மக்களுமே இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, என்னோட சொந்தக்காரங்க ஒருத்தர் இல்லாட்டி என்னோட குடும்பத்திலேயே ஒருத்தர் இல்லாட்டி என்னுடைய நண்பர்கள்ல ஒருத்தர் இந்த மாதிரி சாலை விபத்துகள் பெருசா அடிபட்டிருக்காங்கன்ட்டு. அதனால சாலை விபத்துல தவிர்ப்பதற்கு மக்களிடம் ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்கு. அதுக்கு ஆர்வமா தான் எல்லாருமே இதை ஏற்றிருக்காங்க. நாங்க இதுல ஒரு முக்கியமான புது மெத்தட்ல ட்ரை பண்ணோம். அதாவது குட்டி காப்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் கொண்டு வந்தோம். அதாவது போலீஸ் இல்லாட்டி அதிகாரிகள் சொல்லும் போது நம்மளுக்கு அவ்வளவு வரவேற்பு இருக்காது அவங்க சொல்றதுல. பட் நம்ம குழந்தைகள் நம்மளுக்கு சொல்ற போது அதுல நம்ம கண்டிப்பாக நாமளே ரொம்ப ஆர்வமா அதை ஏத்துக்குவோம். அதனால ஒவ்வொரு வீட்லயும் ஒரு போலீஸ்காரர் இருக்க முடியாது, ஆனா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஸ்கூல் சில்ட்ரன் இருக்காங்க. அவங்கள குட்டி காப்ஸ்ன்னு சொல்லி ஒரு 4,75,000 குழந்தைங்களை நாங்க ஒரு ப்ரோக்ராம்ல அவங்களுக்கு நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க எல்லாரும் வீட்டுல அவங்களுடைய எல்டர்ஸ் கண்டிப்பா சீட் பெல்ட் போடுறாங்க, கண்டிப்பா ஹெல்மெட் போடுறாங்க, ரெட் லைட்ல ஜம்ப் பண்ணாம இருக்காங்க, வண்டி ஓட்டும் போது மொபைல் பேசாம இருக்காங்கிறத
அவங்க ஒரு போலீஸ்மேன் மாதிரி செஞ்சு வீட்டுல இது பண்றாங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சோடனே அவங்க கிட்ட வந்து ஒரு பிளெட்ஜும் எடுத்துட்டாங்க, நான் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு பெரிய வரவேற்பு வந்து நிறைய பேர் இதனால மாறி இருக்காங்க. ஹெல்மெட் வந்து முதல்ல இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 30% கம்மியா தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா முக்கியமான ரோட்ல எல்லாம் எடுக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மோர் தென் 85% ஆர் ஹெல்மெட் காம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்க. அது ஒண்ணு பண்ணோம். பிளஸ் வந்து நிறைய இடத்துல வந்து எல்லா பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்ல நோ ஹெல்மெட் நோ என்ட்ரி அப்படின்னு போட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம். வெளியே ஒரு பெரிய போர்டு இருக்கும், நோ ஹெல்மெட் நோ என்ட்ரின்னு சொல்லி. அதனால முக்கியமா சாலை விபத்தில் ஏற்படுறதுக்கு ஹெட் இன்ஜுரி தான் காரணம். அதையும் ஒரு பெரிய விதத்துல நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கிரேட். சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க உதவும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நம்மளுடைய ஷோல காத்துட்டு இருக்கு. ஆக்சிடென்ட் ரேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மற்ற எல்லா சிட்டிகளுமே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெவல்ஸ்ல இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். கோயம்புத்தூர் எப்படி இருக்குங்க சார்? கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான விஷயம், மற்ற நகரங்கள்ல சுமார் 10-20% வரைக்கும் ஆக்சிடென்ட்ஸும் இறப்புகளும் ஜாஸ்தியா இருக்கு. கோயம்புத்தூர்ல போன வருஷம் 10%க்கு மேல குறைஞ்சிருக்கு. இதுவே ஒரு பெரிய விஷயம். நிச்சயமா ஒரு சாலை வந்து பாதுகாப்பா இருக்குன்னா அதை யார் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படிங்கிறத இது காட்டுது. அண்ட் அது மட்டும் இல்லாம அரசாங்கம், நிர்வாகம், போக்குவரத்து காவல்துறை, வாகன தயாரிப்பாளர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குழந்தைகள், தனி மனிதர்கள்னு இந்த மாதிரி எல்லாத்தினுடைய கம்ப்ளீட் பொறுப்பா தான் சாலை பாதுகாப்பு இருக்கும். சார், இந்த சாலை விபத்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க? நாம வந்து சின்ன வயசுல இருந்தே நாம குழந்தைகள் பாக்குறாங்க, எல்லாருமே ரோட்ல அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டுறது. அதனால அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய கல்ச்சர் ஆயிடுது. ஸோ இது குழந்தைகள் இருந்தே வந்து ஸ்கூல்லேயே இதை வந்து ஒரு கரிக்குலமா கொண்டு வந்தா அது வந்து நல்ல எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லி தான் இந்த குட்டி காப்ஸ் இதை கொண்டு வந்திருக்கோம். நமது அரசாங்கமும் இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் தான் அதிகம், 2 சக்கர இது 2 வீலர்ஸ் ஓட்டுறவங்க தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஸோ அதுல வந்து ஸ்பீட் த்ரில்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன வயசுல அதுதான் முக்கியமா தோணுது. பட் ஆனா ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ் அப்படிம்பாங்க, அதுவும் அவங்க வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மெயினா ரேஷ் டிரைவிங் தான் சார். பல காரணங்கள் வந்து நம்ம எங்க போகணும்னாலும் நம்ம போறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். அங்க கண்டிப்பா போகணும்னா நம்ம வந்து 15 நிமிஷம் டைம் கொடுத்து தான் புறப்படுறோம். போற வழியில we become very anxious and also we drive fast. நாங்க வந்து எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா, எங்க போகணும்னாலும் 20 நிமிஷம் ஆகணும்னா நீங்க ஒரு 25 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து போங்க. இந்த there won't be any rush, there won't be any anxiety, அதனால there won't be any speed rash driving. கோயம்புத்தூர்ல இப்போ போன வருஷம் பாத்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன்ஸ் சாலையை கடக்கிறவங்க, அதுல நடந்து போறவங்க ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகி அது ஒரு 30%க்கு மேல டெத்ஸ் வந்து பெடஸ்ட்ரியன்ஸ். அதனால கண்டிப்பா சாலையில சாலையை கடந்து போகும்போது இந்த கண்டிப்பா பார்த்து பத்திரமா போறது ரொம்ப முக்கியமா இருக்கு. நிச்சயமா சாலையில வாகன ஓட்டிகள் தாண்டி நிறைய பேரும் அந்த சாலையை பயன்படுத்துறாங்க. இப்ப பஸ் ஸ்டாண்ட்லயே நிறைய பேர் வந்து இறங்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இருசக்கர வாகன ஓட்டிகள் அதையும் தாண்டி ஓவர்டேக் பண்ணி லெஃப்ட்ல எல்லாம் போறது வந்து தவிர்த்துடுங்க. குறிப்பா சாலையை கடக்கும் போது ஆட்கள் தாண்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் நிதானமா ஸ்லோவா அவங்க கடந்து போட்டோம் அப்படின்னு வெயிட் பண்றதுனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுறாது. நம்மளுடைய சொசைட்டி நம்மளுடைய சாலையை பாதுகாப்பா வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சாரும் வலியுறுத்துறாரு. சோ சார், ஆக்சிடென்ட்ஸை குறைக்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் சார்? பெற்றோர்களோட கடமை தான் இல்லைங்களா? சோ வந்து லைசன்ஸ் இல்லாத நம்ம குழந்தைக்கு ஏஜ் பாரா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஒரு 2 வீலர்ஸ் வாங்கி கொடுக்குறோம். அப்புறம் அவங்களே ஓட்டுறாங்க. அதையே நாம வந்து அக்செப்ட் பண்ணி அதை ஆத்தரைஸ் பண்ற மாதிரி ஆகுது இல்லைங்க, அதெல்லாம் கூட. ஆக்சுவலா வீட்டுல வந்து இட் ஷுட் பி அ கலெக்டிவ் சிவிக் சென்ஸ். அதாவது எல்லாரும் மற்றவர்களுக்கு எல்லாரும் இது பண்ணி 6 விஷயம் தான் இருக்கு. நாம வந்து 2 வீலர்ஸ் ஓட்டினா ஹெல்மெட் போடணும், 4 வீலர்ஸ்ல போனா ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து இருந்தாலும் பேக் சீட்ல உட்கார்ந்தாலும் சீட் பெல்ட் அணியணும். ரொம்ப ரொம்ப முக்கியமா நாம காலையில் ஓட்டிட்டு இருக்கும் போது மொபைல் போன் நம்மள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. மொபைல் போன் தான் இப்ப வந்து இஸ் நவ் த காமன் காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் பிகாஸ் அட்டென்ஷன் இஸ் டைவர்டட். அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைவர்ட் ஆனாலும் அந்த சமயத்துல ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ரெட் லைட்ஸ்ல ஸ்டாப் பண்ணணும், ரேஷ் டிரைவிங் கூடாது. அஃப்கோர்ஸ் ஃபார் ஆல் ஏஜஸ் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங் இருக்கக்கூடாது.
இந்த 6 விஷயம் எல்லாரும் கடைபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகும். அதே முக்கியமா வந்து சாலைகள்ல வந்து வெஹிக்கிள்ஸ்ல போறவங்களுக்கு மட்டும் சாலை இட்ஸ் நாட், பட் ஆல்சோ பெடஸ்ட்ரியன்ஸ்க்கும் சாலைகள் இட் இஸ் ஆல்சோ தேர் அப்படின்ட்டு we should respect the pedestrian right. கண்டிப்பா சார், தொடர்ந்து இன்னும் பேசலாம். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நில் கவனி கேல்ல உயிர் அமைப்புல இருந்து டாக்டர் ராஜசேகரன் அவர்கள் கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி சார். நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? உயிருக்கு மேல வேற இன்னும் ப்ரெஷியஸ் இல்லை இல்லைங்களா? அதாவது மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பேப்பர்ல வருது, அது இட் பிகம்ஸ் நியூஸ். பட் ஆக்சுவலா வி ஆர் ஃபர்கெட்டிங் த அதர். ஒவ்வொரு டெத்துக்கும் ஆல்மோஸ்ட் 15 இருந்து 20 பேர் they undergo a major accident. அப்புறம் வந்து அவங்களோட செயல், ஒரு கையோ காலோ செயலிலிருந்து அவங்க வந்து they are not able to function to their correct ability. அவங்களோட அன்றாடைய தேவைகளை இது பண்றதுக்கு அதிகமான செலவாகும். ஸோ அந்த குடும்பமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுவிடும். ஸோ அதனால வந்து there is nothing called a major accident or a minor accident. சின்ன ஆக்சிடென்ட்ஸ் கூட can change the scope of the life and destiny of a whole family. அதனால சாலை விபத்துக்களை நம்ம எல்லாருமே as a society we should take a pledge. நம்ம உயிருக்கு மட்டும் இல்ல, மற்றவங்க எல்லா உயிரையும் மதிச்சு we will be a savior for all the lives அப்படின்ட்டு. நிச்சயமா சார், இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு எல்லாரும் வணக்கம். நாம எல்லாருமே கோயம்புத்தூர்ல நாம் உயிர் காவலனாக இருப்போம் என்ற பிளட்ஜை எடுத்துருவோம். ஷூர். சாலை அப்படிங்கிறது வாகன ஓட்டிகளுக்கு மட்டும் இல்ல, பாதசாரிகள்னு இன்னும் நிறைய பேர் சாலையை பயன்படுத்துறாங்க. ஒவ்வொருத்தருமே பொறுப்புணர்ச்சியோட பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளும் கூட. அதை நீங்களும் நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்ப நான் கிளம்பிக்கிறேன்.